ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சம்மேஷன் n equal 1 to infinity n factorial z power n is என்னன்னு கேக்குறாங்க. சரி, என்னோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன கேக்குறாங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் சம். இது உங்களுக்கு தெரியும். என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ an plus 1 by an கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, மாடுலஸ்ல an plus 1 என்ன an அப்படின்றது n factorial. என்ன வரும் an plus 1 னா n plus 1 factorial divided by anன்றது n factorial அப்படியே எழுதணும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. an plus 1 by an தான் கண்டுபிடிக்கணும். anன்றது இதுதான். இது வந்து பவர் சீரிஸ் z பவர் என்ன விட்டணும். இதுதான் an plus 1 னா n plus 1 factorial, an னா n factorial. இப்போ என்ன பண்ணோம், n plus 1 factorial n factorial into n plus 1 எழுதலாம். இதோட போய் கீழே n factorial எழுதலாம். ஓகேங்களா, n plus 1 factorial 1 2 3 up to n factorial வரைக்கும் எழுதிக்கலாம். n plus 1 தனியா எழுதிங்க. சரிங்களா, எதுக்கு n factorial என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு என்னது லிமிட் n tends to infinity. இதுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். n plus 1க்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இன்ஃபினிட்டி plus 1 டைரக்டா இன்ஃபினிட்டி கிடைக்கும். ஓகே, அது l தான் இது. ஓகேங்களா, சரி, லிமிட் இன்ஃபினிட்டி r கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும் 1 by l தான் ஃபார்முலா. இப்போ 1 by என்ன கிடைக்கும், l க்கு பதிலா இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணணும். 1 by infinity வேல்யூ என்னது 0. எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி அதோட வேல்யூ என்னது 0. சரிங்களா, பொறுமையா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது b தான் ஆன்சர். இன்ஃபினிட்டி வந்தோடனே இன்ஃபினிட்டி கொடுத்துட கூடாது. எல்லா கணக்குமே இதுதான். ஒரு சில பேர் வேற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. டைரக்டா an by n plus 1 கண்டுபிடிப்பாங்க. போட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, அப்படி போட்டா அப்படி போடுங்க, இப்படி போட்டா கண்டுபிடிச்சு தலைகளா திருப்புங்க. எந்த விஷயத்துலயுமே எதுக்குமே நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. இங்க மாமூலா என்னமோ படிப்போம் ஒரு மாதிரி, எக்ஸாம்ல போய் சரி அப்படிதான் போட்டுக்கலாம்னு அப்படியே போடுவோம். அந்த மாதிரி தான் மனநிலையில எக்ஸாம் எழுத கூடாது. வழக்கமா நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அதே மாதிரி தான் அங்கேயும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா, அப்பதான் நம்ம மைண்டுக்கு அதுக்கு கரெக்டா அடாப்ட் ஆகும். சரிங்களா, இதுக்கு ஆன்சர் வந்து என்னது 0. ஓகேங்களா.